நாகர்கோவிலில் அரசு நகர பேருந்தின் முன்பக்க சக்கரம் அச்சிலிருந்து உடைந்து விபத்துக்குள்ளானது குறித்த விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சுரேந்திரன். வணக்கம் சுரேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. நிச்சயமாக கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்துக்கு அரசு பேருந்து புறப்பட்டது. அந்த பேருந்துல கிட்டத்தட்ட 15க்கும் குறைவான பயணிகள் மட்டுமே இருந்துள்ளனர். மேலும் இந்த வடசேரி பேருந்து நிலையம் அருகே வந்தபோது அந்த அரசு பேருந்தின் முன்பகுதியில் இருந்த அதிக சத்தம் உள்ளது. மேலும் அடுத்த சில நொடிகளில் பஸ்ஸின் முன்பக்க சக்கரம் சக்கரத்தின் இணைப்பு ராடு உடைந்து இதனால் சக்கரம் கலந்து ஓடியதால் அதிர்ச்சியடைந்த டிரைவர் உடனே பிரேக் போட்டு பேருந்தை நிறுத்த முயற்சி செய்தார். மேலும் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தாழ்மாக ஓடியபடி அந்த பகுதியிலேயே நின்றுள்ளது. இந்த திடீர் சம்பவத்தால் பயணிகள் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினர். இது குறித்து தகவலறிந்த போக்குவரத்து துறை மற்றும் போலீசார் அந்த போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். போக்குவரத்து அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தற்போது அப்பகுதி மக்கள் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதற்கு பொதுமக்களும் சமூக ஆளுநரும் கண்டனத்தை தெரிவித்தனர். ஏற்கனவே குமரி மாவட்டத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் மிகவும் மோசமாகவும் இங்குள்ள சாலைகள் அதைவிட மோசமாகவும் உள்ளது. பொதுமக்களின் உயிரில் விளையாடும் அரசை கண்டிப்பதாகவும் விமர்சனத்தை சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் பகிர்ந்து வருகின்றனர். நன்றி சுரேந்திரன், உங்க தகவல்களுக்கு.